பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 9 அதிகாரம் 35வது வசனம். யோவான் 9:35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அவனை புறம்பே தள்ளினதை இயேசு கண்டு அவனிடத்தில் நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்டார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய புலம்பல் என்னன்னு சொன்னால், என்னை பெற்றோர் கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு விட்டார்கள், என்னோடு ஒட்டி பிறந்தவர்கள் என்னை ஓரமாய் ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு நழுவி போய்விட்டார்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதா ஒரு நபராக காணப்படுகிறேன், எல்லாராலும் அருவருக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன், நான் தனித்து விடப்பட்டதான சூழலில் காணப்படுகிறேன், என்னோடு இருந்தவர் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போயிட்டார்கள் என்று சொல்லி அநேகருடைய புலம்பலாய் காணப்படுகிறது. நான் வாசித்த வேத பகுதியில் கூட நாம் அந்த 9 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களான்னா, ஒரு பிறவி குருடன் அவன் பிறந்த நாள் முதல் குருடனாகவே காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தாய் தகப்பன் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்ததில்லை, அவனுடைய உறவினர்களை பார்த்ததே இல்லை, சூரியனை பார்த்ததே இல்லை. அவன் பிறந்ததிலிருந்து குருடனாகவே காணப்பட்டான். அந்த வழியாக இயேசுவோடைய சீசர்கள் வரும்போது சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இயேசுவே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லை இவனை பெற்றவள் செய்த பாவமா என்ற போது இயேசு சொல்கிறது, இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றவள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய நாமம் இவன் மூலம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவருடைய கண்களில் சேர பூசி நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். அவன் கழுவி பார்வையடைந்தவனை திரும்பி வந்தான். அவனை பார்த்தவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இது அங்கே அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டு வந்த அந்த பிச்சைக்காரன் அல்லவா, அந்த குருடன் அல்லவா என்ற போது சிலர் சொன்னார்கள் அவன்தான் என்று. சிலர் சொன்னார்கள் இல்லை இல்லை அவனை போலவே இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மனிதன் சொன்னான், நான் தான் அவன், பிச்சை எடுத்து கொண்டு வந்தவன் தான் நான் தான், குருடனாக இருந்து நான் தான் இன்றைக்கு நான் பார்வையடைந்தேன். அதை கண்டு அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போய் விட்டார்கள். பரிசேயர் கேட்கிறார்கள், நீ எப்படி பார்வையடைந்தாய்? இயேசு என்று சொல்லக்கூடிய ஒருவர் கண்களில் சேர பூசி சீலோவாம் குளத்தில் கழுவுன்னு சொன்னார். நான் கழுவனேன், பார்வையடைந்தேன். அவன் சொன்னதை நம்பாமல் அவனை பெற்றோர் அழைத்து கேட்டார்கள், உங்களோட மகன் குருடன் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மனிதன் உங்களோட மகனா? அவன் இது உங்களோட மகனானால் அவன் எப்படி பார்வையடைந்தான்? அவர்கள் சொன்னார்கள், அதாவது இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது சொன்னால் அவர்களை தேவாலயத்தை விட்டு புறம் தள்ளிவிடுவார்கள். ஆகையினாலே தன்னுடைய மகன்தான் இயேசுதான் அவனை சுகமாக்கினான் என்று அறிந்தும் ஒருவேளை ஜெபாலயத்திலிருந்து அவர்களை புறம்பே தள்ளி விடுவார்கள் என்று சொல்லி, இவன் எங்களுடைய மகன்தான், ஆனால் பார்வையடைந்த விதம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவனையே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். மறுபடியும் கேட்டார்கள். அப்போது சொன்னால் இயேசு என்ற கண்களை சேர் பூசி கழுவ சொன்னார், கழுவனர், பார்வையடைந்தேன். பரிசை சொல்கிறாங்க, அவன் பாவியான மனிதன், அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதில்லை, ஓய்வு நாளை அனுசரிக்கிறதில்லை. இந்த குருடன் சொல்கிறான், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் ஒரு பிறவி குருடன் பார்வையடைந்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பாவிகளை தேவன் செவி கொடுக்க மாட்டாரே. ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவர் சித்தமானதை செய்வான், ஆனால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பாரே. இந்த கண்களை அவர் திறந்தும் நீங்கள் அவரை விசுவாசியாமல் இருக்கிறீர்களே என்று அவன் பேசின போது அந்த மனிதனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கண்டு அவரிடத்தில் வந்து, நீ தேவகுமாரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாய் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும்போது உறவினர்கள், சுற்றி இருக்கிறவர்கள்
அவளை ஓரமாக ஒதுக்கி விடுகிறார்கள். இந்த மனிதனை அவள் புறம்பே தள்ள காரணம் என்ன? அவன் காலம் முழுதும் குருடனாகவே இருக்க வேண்டும். அவன் காலம் முழுதும் மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டும். அவன் காலம் முழுதும் மற்றவர்களிடத்தில் கையேந்தியே பிழைக்க வேண்டும். அவருடைய சொந்த காலம் நின்று அவன் வாழக்கூடாது என்பது சமுதாயத்தில் உள்ளதான மற்றவருடைய ஒரு நினைவு, எதிர்பார்ப்பு. பெற்றோர் கூட அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அந்த ஜபாலயத்தார் கூட அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஊரார் கூட ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நல்லா குடித்து வெறித்து தெருவில் கிடக்கிற ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நல்ல மருந்தனை மாறிவிட்டான். ஓ, நீ அப்படி அவன் தானே, நீ எப்படி மாறிட்ட, நீ அங்கே இருந்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி விசாரிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவன் அதை குடிக்கிறது, புகைக்கிறது, அதை விட்டு ஒரு தேவ பிள்ளையை மாறினது பொறாமை. சிலர் ஒரு வீடை கட்டிட்டான், ஐயோ வீடை கட்டிட்டான். ஒரு நிலத்தை வாங்கிட்டான், அவன் நிலம் வாங்கிட்டான். ஒரு வாகனத்தை வாங்கிட்டான், அவன் வாகனம் வாங்கிட்டான். அப்படி சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வர எதிர்ப்பும் போராட்டங்களும் பொறாமைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஆசிரியங்கள் வரும்போது சில நண்பர்களை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதுவரைக்கும் உயிரும் உடலும் போல நேசித்தவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரும்போது அவள் ஓரமாய் போய்விடுகிறார்கள். நான் தனித்து விடப்பட்டதான ஒரு அனுபவத்தை உணர முடிகிறது. பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கும்போது அந்த மனிதன் தனித்து விடப்பட்டதை இயேசு கண்டு அவரிடத்தில் வந்து, நீ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் தனித்து விடப்படும் போது இயேசு நம்முடைய அருகில் வந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். நான் தனித்து விடப்படும் போது அவர் நம்முடைய அருகில் வந்து நமக்கு துணை நிற்கிற தேவன். இன்றைக்கி நான் தனித்து விடப்படுகிறேனே என்று நீங்கள் சொல்வீர்களான்னா, நீங்கள் மனிதர்களால் தனித்து விடப்படும் போது, மனிதர்களால் ஒதுக்கப்படும் போது, மனிதர்களால் கைவிடப்படும் போது ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மனிதர்களால் கைவிடப்படாத இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஓரமாக நிற்பார், உதவி செய்வார். ஆனால் அவர் ஓரமாக நிற்பார். மற்றவர்களும் நம்மை கைவிடும் போது, மற்றவர்கள் நம்மை விட்டு விலகும் போது, மற்றவர்கள் ஆகாதவர்கள் தள்ளும் போது, மற்றவர்கள் பொறாமைப்பட்டு நம்மை தூரப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை சில நன்மைகள், சில உயர்வுகள் வந்தபடினாலே உங்களை அநேகர் உதாசீனப்படுத்தியிருக்கலாம். உங்களை அநேகர் உங்களோட கூட இருந்தவர்கள், உங்களோட கூட சாப்பிட்டவர்கள், உங்களோட கூட நன்மையிலும் தீமையிலும் இருந்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு நன்மை வந்தபடினாலே அவர்கள் உங்களை புறம் தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாராலும் கைவிடப்படும் போது தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எல்லாராலும் நம்ம தனித்து விடப்படும் போது அங்கே சில வீடுகளில் சில பிள்ளைகள் கூட பெற்றோரால் கைவிடப்படுகிறார்கள். இந்த மனிதன் அப்படி தான். இவன் குருடனாக இருக்கும்போது இவனுடைய சம்பாத்தியத்தில் பிழைத்த பெற்றோர்கள் பார்வையடைந்த போது அவன் எங்கள் மகன்தான், ஆனால் அவன் பார்வையடைந்த விதம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். இயேசுதான் எங்கள் மகனை சுகம் கொடுத்தார் என்று சந்தோஷமாக அவர்களால் சொல்ல முடியவில்லை. சில குடும்பங்களில் கூட அப்படி தான். சில பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜை தாண்டி சொந்த காலம் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டால் பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைகள் மேலே பராமப்படுகிறார்கள். ஐயோ, அவன் வளர்ந்துட்டான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இவனோட வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி ஒரு விதத்தில் அந்த வசதியானவர்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான். ஆனால் பொறாமைப்படுகிறார்கள். அவனோட குடும்பம், அவனோட பிள்ளை அப்படின்னு பார்க்குறான், இவனை பார்க்கறது இல்லை. இவனும் அவனோட ஒட்டி பிறந்தவன் தானே, இவனுடைய தம்பி தானே, இவனுடைய தங்கச்சி தானே, இவளுக்கு உதவி செய்யலாமே, அவன் அப்படி இருக்கிறான், எங்களை கண்டுகொள்ளவே இல்லை அப்படி சொல்லி இவர்கள் அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருப்பார்களானா, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலை நடைபெறுமானா நீ கவலையே படாதுங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவர்
அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களோட கூட இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் மேற்பட்டு கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனோட கூட இருக்கிறீங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுகிற தேவனே இல்லை, ஒரு நாள் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவனை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னதான தேவன் உங்களோட கூட இருக்கிறார். எது வரைக்கும் கூட இருப்பார்? உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உங்களோட கூட இருப்பார். உயிரோடு இருக்க நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசேப்பு சொன்ன தேவன் நீங்கள் உயிரோடு இருக்க நாளும் ஆண்டவராய் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த கால வேளையில் கூட அந்த பிறவிக்குடன் பார்வையடைந்தபடினாலே ஆண்டவரை பெற்றோரும் உற்றாரும் ஆண்டவரை ஜெபாலயத்தில் இருந்தவர்களும் அவனை புறம்பே தள்ளிவிட்டதை கண்டு நீ அவரிடத்தில் போய் நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்டீர், உனக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்த நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுகிறார்கள், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறார்கள், தனித்து விடப்பட்டதான அந்த உணர்வு காணப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு உம்முடைய பிள்ளைகளோட கூட நீங்கள் இருந்து அற்புதமான காரியங்களை நடப்பிப்பீராக. நீங்கள் அந்த கிரியை நடப்பிக்க போகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறப்பா. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை தனித்தவர்கள் அல்ல, ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்கிறதான ஆண்டவர் அந்த தைரியத்தை ஒவ்வொருக்கும் தேவன் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். கால்வெளியில் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை நடத்துங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.